ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல அருமையான ஒரு சாட் ஐட்டம் தான் பானிபூரி. பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீட்டிலேயே பண்ணலாம். இந்த சாஸு, இந்த மாவு, இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம உடனே பண்ணி தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம மாவுகளை பாக்ஸில் போட்டு இதேமாதிரி ரவுண்டாகவே நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த ஸ்வீட் சாஸையும் நம்ம ஓரளவுக்கு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். புதினா தண்ணி மட்டும் நம்ம ரெடிமேடாக அப்போவே நம்ம செஞ்சுக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு அதை சாப்பிட்டுக்கலாம். இந்த மாவுகள், இந்த அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க போய் பார்த்து செக் பண்ணி செய்கிறதா இருந்தால் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாவுகள் எல்லாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இது மாதிரி ரவுண்டாக போட்டு எடுத்து வச்சுக்கணும். இதை தனியாக ஒரு அரை மணி நேரம் வச்சிடணும். இதுதான் லாஸ்ட்டு பூரி. அப்புறம் இந்த கேப்பில் இதெல்லாம் மாவெல்லாம் ஊறுற கேப்பில் இந்த சாஸ் ரெடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு புதினா தண்ணி ரெடி பண்ணிக்கணும். அதை நம்ம புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி டேஸ்ட்டு பார்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கணும். அடுத்தது இந்த புளி சாஸ், இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாரம் 10 நாளைக்கு வச்சுக்கலாம். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு. யார் நினைக்கிறது? இன்னும் உங்கள் வீட்டுக்காரவங்க நினைக்குத? உருளைக்கிழங்கு மசாலாவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா எண்ணெய் ஊற்றி மசாலாவும் ரெடி. பொரிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நமக்கு. ஏன்னா இது கொஞ்சம் வேலை அதிகம்தான். ஏன்னா சாஸ் ரெடி பண்ணணும், இந்த மாவை ரெடி பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இந்த பொரிச்சு எடுத்தோன்னா பூரி ரெடி ஆகிடும். நல்லா பூரியை போட்டு எடுத்துக்கிற வேண்டியது தான். ரொம்ப நல்ல கிறிஸ்பியாக நல்லா இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா அதை மூடி வச்சுட்டேன். மூடி வச்சதுனால அந்த பூரியெல்லாம் கொஞ்சம் அமுங்கிருச்சு. மற்றபடி டேஸ்ட்டுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். மாவுகளை ஸ்டோர் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம், கெட்டு போகாது, சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு வெளியில் வாங்கி கொடுக்காம வீட்டிலே செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி நல்ல டேஸ்டியான பானிபூரி சூப்பராக செஞ்சாச்சு.